பேரமைப்பினுடைய 4வது தீபாவளி சிறப்பு கருத்தரங்கம் இன்று இனிதே கோலாகலமாக துவக்கப்பட்டுள்ளது. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஜோதிடர் செம்மல், ஜோதிடர் ஆசான், பிருகுநந்தி நாடியின் சொல்வேந்தர் ஐயா நடராஜன் அவர்களையும் வருக 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 என்று வரவேற்கிறோம். கருத்தரங்கத்தில் கௌரவ அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள பிருகுநந்தி சொல்வேந்தர், ஜோதிட செம்மல், முனைவர் கே நடராஜ் PhD அவர்கள், ஒட்டஞ்சத்திரம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கௌரவ அழைப்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சீர் செய்யுமாறு எங்களுடைய விழா தலைமை உயர் திரு SV ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ அழைப்பாளராக பிருகுநந்தி சொல்வேந்தர், சோதிட செம்மல், முனைவர் கே நடராஜன் ஐயா அவர்கள் ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து வந்திருக்கார். அடுத்தபடியாக நீங்கள் அவர்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது தலைமை விருந்தாளர் ஜோதிட சொல்வேந்தர் ஆசான். அவர் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அவர் முனைவர், அது எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசான் அவர் தான். அந்த வகையிலே ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்து வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் நடராஜன் அவர்களை உங்கள் முன் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனார் சந்திரசேகர் சார், வந்து பேவில் உட்காந்துருக்கார், சென்டருக்கு போய் உட்காந்துட்டாரு. எல்லாருக்கும் அவர் தான் முதல்ல பேசினாலும் முதல் வழக்கம் அவருக்கு சொல்லிவிட்டு அடுத்த விழா தலைமை ராமச்சந்திரன் சார் பேசினார். வரவேற்புரை நடத்த சதீஷ், மீனம் சதீஷ், அவர் இல்லற வாஸ்தை பற்றி பேச போகிறாரு. அடுத்து எனக்கு ஏற்கனவே ரொம்ப அறிமுகமான ராதாகிருஷ்ணன் சார் வந்து உட்காந்துருக்காரு. அவர் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் அங்கே PhD படிக்கும்போது இந்த பார்க்கடலை கடைஞ்ச அமுதம் வந்ததுன்னா இவன் மற்ற எழுத்தான் அவன் மற்ற எழுத்தான மாதிரி என்னை அவரை நானும் பார்க்கும்போது நினைவுகள், இது எப்படி எங்கள் ப்ரொஃபஸர் ஆனார், அந்த பார்க்கடல் கடைஞ்சி வந்த மாதிரி இவருக்கு ஒரு எதிர்ப்பும் இருக்குது, ஒரு ஆதரவும் இருக்குது. அடித்து பிடிச்சி மேலே வந்தார். வேலையை கொடுத்தாங்களான்னா இவரை சந்திக்கிற எங்களையும் உள்ளே வரக்கூடாது. நாங்கள் இவரை சந்திக்கிறக்கா இவர் ஆஃபீஸ் போவோம். அந்த மாதிரி ஒரு PhD. இந்த தலைமைக்கு நான் சரிதானா, என்னை விழா தலைமை போட்டிருக்கீங்க, இவருக்கு தகுதி இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு அவரே சாட்சி. ஏன்னா 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, அகாடமிக்கில் மேலே வரணும், அது PhD பண்ணிட்டான். அந்த அவர் ஆலயம் சாமிநாதன் இருக்கார். இவங்களெல்லாம் எனக்கு இங்கே கற்பகத்தில் பார்த்தது, நான் கிளாஸ் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும். ஃபஸ்ட்டு PhDன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இளங்கலை முதுகலையில் PhD பட்டி முதன்னு ஜோதிடத்துறையின் மூலமாக வெளியில் வந்து இண்டு பேப்பரில் 2014 போட்டாங்க. அதில் 2010 ரிஜிஸ்டர் பண்ணேன். என்னுடைய தலைப்பு சனி. இப்போ கூட கேட்டார் ராதாகிருஷ்ணன் சார், சனி தானே உங்கள் தலைப்புன்னாரு. என்னென்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கு நான் கொஞ்சம் நேரத்தில் பேசும்போது சொல்கிறேன். இதை விட்டுட்டு இடையில் நான் போகும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு மேட்ரு பேசுகிறேன். இதுக்கு தகுதி தானாங்கிறதுக்கு பட்டம் மட்டும் அல்ல, MA டிப்ளமோ, MA, MSc, PhD, MSc அப்ளைடு அஸ்ட்ராலஜி எல்லாமே பண்ணிட்டாலும் குருகுலத்தில், தாராபுரம் குருகுலத்தில் குருராம் சுப்பு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். பள்ளிப்பாளையத்தில் கூட்டம் போனவங்களுக்கு குருராம் சுப்பு ஐயா வந்து அவர் தான் எங்களுக்கு LD சார் இன்னும் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு நாடி. இப்போ அவருடைய சார்பாக பிரதிநிதியாக இப்போ அவங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் இங்கே வர வேண்டிய குருராம் சுப்பு காலமாயிட்டார். LD சார் இருக்கார், 92 வயசு. இருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் கிளாஸ். இப்போ இன்றைக்கி தாராபுரத்தில் இருக்க வேண்டிய கிளாஸு
என்னென்னு தெரியல, சத்தம் இல்லாமல் இவர் கூப்பிடும்போது நான் வந்துட்டு மத்தியானம் கூட அங்கே வரேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி, இந்த குருகுலத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் தினம் போனாலே போதுமானது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தகுதி தான் நம்மளை வளர்த்துனது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடப்புத்தகத்தில் இருக்கிற டெக்ஸ்டைலை படித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன், இது இதில் வராது. லக்னம் என்ன, இன்னைக்கு சுக்கிரன் எங்கே இருக்குது? இப்போ சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது. இது ஒரு சின்ன, அவர் சுக்கிரனை மட்டும் பாருங்கங்கிறாரு. அடிஷனலாக இந்த குருகுலம் மாதிரி விஷயங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் நம்ம பலன் பார்க்கும்போது வர்றவர்களுக்கு பாசிட்டிவாக சொல்லணுங்கிற எண்ணம் எல்லா ஜோதிடர்களுக்கும் உண்டு. அப்போ இவங்களுக்கு இடைஞ்சல சொல்லிடக்கூடாது. வந்த உடனே நம்ம பார்க்கணும். அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஓரை சுக்கிர ஓரை, இது கல்யாணத்தை பற்றி பேச வர்றாங்க, அல்லது சுக்கிரன் வீடு வாங்கிறத பற்றி பேச போகிறாங்க, இல்லை பண வரவு செலவை பற்றி பேச போகிறாங்க, சுக்கிரனுடைய காரகத்தை பற்றி பேச போகிறாங்கன்னு அர்த்தம். லக்னம் என்ன? விருச்சிக லக்னம். சுக்கிரன் விருச்சிக லக்னத்துக்கு இது அடிஷனல் பாயிண்ட். விருச்சிக லக்னத்துக்கு இப்போ இருக்கிற ஓரை 6, 8 இருந்தால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லணும். நெகட்டிவாக சொல்லிட்டு அப்செட் ஆயிடுவாங்க. அதனுடைய பாசிட்டிவான விஷயத்தை சொல்லணும். இப்போ சுக்கிரன் 10ல் இருக்குது. அப்போ எதை பற்றி கேள்வி கேட்க வர்றாங்க? லக்னத்துக்கு 10ல் இருந்தால் தொழிலை பற்றி பேச வர்றாங்க. எல்லாமே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், லக்னம் முடிவு பண்ணிக்கங்க, ஓரைநாதனம் முடிவு பண்ணிக்கங்க. அது 7ல் இருந்தால் எதை பற்றி பேச வர்றாங்க? திருமணத்தை பற்றி பேச வர்றாங்க. அல்லது 7 என்பது இவங்க வரக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஸ்தானம், அதுக்கு பேர். அப்போ இது சால்வ் ஆகும்னு பேர். இது இந்த குருகுலங்களில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இது பாடப்புத்தகத்திலையோ டெக்ஸ்ட்லேயோ அவ்வளோவா வர்றதில்லை, டெக்ஸ்டில் வர்றதில்லை. அதனால் இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து நாடியை பற்றி சொன்னாங்க. சிம்மம் எனக்கே புதுசாக இருந்துச்சு. செம்மல் ஜோதிடன்னு என்னமோலாம் போட்டிருந்தது. இருந்தாலும் ஜோதிடத்தை தாராபுரம் குருகுலத்தின் மூலமாக நாடி தான் நான் இப்போ பலன் சொல்கிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், முடிஞ்சு டீயும் குடிச்சிட்டு அப்புறம் பேசுகிறேன். என்னென்னா, இந்த கூட்டம் முடிவதற்குள் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு நான் ராத்திரி கேட்டேன் என்ன மாதிரி பேச வர்றாங்க என்னன்னு சொல்லி. இதில் இந்த கூட்டம் முடிஞ்சு போகும்போது நாடின்னு வந்தாச்சு. நான் இப்போ ஒரு ஜாதகத்தை சொன்னால் விளக்கலாம். அதை விட என்ன சொல்கிறேன், ஒரு பேப்பர் ஜெராக்ஸ் வச்சுருக்கேன், எல்லார் கையிலையும் கொடுத்துட்றேன். அதை வச்சுருக்கேன். அது ஒரு 10-30 இருக்குது. புக்கு இருக்குது, நாடி புக்கு. காரகத்துவத்தை பற்றி சுருக்கமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காரகம் புக்கு ஒன்று இருக்குது. அது ஒரு 10-15 புக்கு இருக்குது. அதையும் இங்கே கொடுத்துட்டு போயிடுறேன். அதை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக. அதில் என்னுடைய நம்பர் வச்சு சந்தேகம் இருக்கும்போது கேளுங்க. நீங்கள் பார்க்குற பராசர முறையில் ஜாதகங்களை பாருங்கள். இப்போ நான் ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு போகும்போது, அல்லது இப்போ கையில் தான் வச்சுருக்கேன். அது 2 விஷயங்கள், 2 ஜெராக்ஸ் கையில் தரேன். ஒன்று ஒரு மரணத்தை எப்படி நான் ப்ரிடிக்ட் பண்ணது 2004 ப்ரிடிக்ட் பண்ணங்கிறத நாடி இல்லாமல் அந்த வந்த நேரத்தை கணக்கு பண்ணி எப்படி என்னங்கிறத அது அப்படியே எழுதியிருக்கேன். அது ஜோதிட அரசில் வந்தது. அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தை பிள்ளைக்கு வழிகாட்டின மாதிரி மகர லக்னம் நடக்கிறது குரு திசை. என்னுடைய கண்ணோட்டம் எங்கே போகுது? குரு மகர லக்னத்துக்கு 3-12 நல்லதா? அது எங்கே போய் உட்காந்துருக்கு? 9ல். அப்படியே 9 தந்தை ஸ்தானத்துக்கு போகுது. ஆனால் இவன் கேட்க வந்தது வேற. 3-12 போய் உட்காருது. அப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் என்ன வந்த நேரம் எல்லாத்தையும் போட்டு மரணம் எப்படி தேதி ஃபிக்ஸ் ஆச்சு, ஒரு 3 மாதத்தில் எப்படி நடந்ததுங்கிறது அதை கையில் கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. வீட்டில் கொண்டு போய் சாவகாசமாக ஃப்ரீ மூட் இருக்கும்போது இது நம்ம எப்படி சொல்லியிருப்போம்னு நீங்கள் அதில் எழுதியிருக்க பாருங்கள். அது ஒன்று. இது நாடி இல்லாமல் பராசர முறையில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து பிருகுண நாடி முறையில் இரட்டை குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்ப்பது எப்படிங்கிறது அது ஒரு ஜெராக்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இப்போ வந்தாச்சு. நான் இன்னும் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்களோட இருப்பேன், இல்லாட்டி 4 மணி நேரம் கூட இருக்கேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. வந்துட்டு போனதுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும். இந்த 2 ஜெராக்ஸும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ட்ரெடிஷ்னல்லையும் பார்ப்பதற்கு, நாடிலையும் பார்ப்பதற்கு. இப்போ நாடி பற்றி சில மேட்டர் சொல்கிறேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது ரிவர்ஸ் வரேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேசுனது வேலை கிடைக்கும்னு சொன்னேன். எந்த வயசில் வேலைக்கு போவோம்? 30 வயசுக்குள்ளே போவோம். நமக்கே 55 வயசு ஆகுது. இப்போ போய் வேலைக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் மூட்டை தூக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது செய்யக்கூடிய வேலையிலே ஒரு உயர்வு முன்னேற்றம் இருக்கும்னு வச்சுக்கணும். வேலை கிடைக்குங்கிறத மாற்றி வயசை கணக்கு பண்ணிக்கணும்.
அப்போ ஏற்கனவே 24 வயசில் வேலைக்கு போயிருப்பாங்க. இது 24 25 வயசு. அல்லது கேள்வி நாடியில் என்னென்னா கேள்வி வாங்கிக்கணும். எப்போ கல்யாணம், இப்போ வேலை எப்பொழுதுனா கண்ணு எங்கே தேடணும், சனியும் குருவையும் பார்க்கணும். ஒன்று பிறந்த கால கிரகத்தோட கோச்சார குருவை சேர்த்தணும், அல்லது பிறந்த கால குருவோட கோச்சார சனியினுடைய திரிகோணமும் எடுத்துக்கணும். இது அடிப்படை. ஏன் சார் எனக்கு வரல தாண்டிச்சு, அங்கே கேது இருக்கான்னு பார்க்கணும். இடையில செஸ் விளையாடுற மாதிரி தான், இது செஸ் விளையாடுற மாதிரி தான். கேது உள்ளே வந்து இருந்ததுன்னா தடை பண்ணும். எவ்வளோ நாள் தடை பண்ணுங்கிறத டிகிரி இருந்தால் கரெக்டாக அந்த கேபிலாம் டிகிரி வைஸாக வரும். இந்த நாடியில் வந்து டிகிரி படி ஜாதகம் கணிப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் அந்த புக்கில் ஒரு பின் பண்ணியிருப்பேன். ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கும், கீழே வந்து கோச்சார கிரகங்கள்னு இருக்கும், கையில் வச்சுருக்கேன். அதில் ஜனன ஜாதகத்தோட கோச்சார கிரகத்தை சந்திக்கும் போது பள்ளிக்கூடத்தை டைம் டேபிள் மாதிரி, இங்கே பிறந்த ஜாதகத்தில் சனி, இந்த கீழத்தில் சனி இருக்கும், அங்கிட்டு கோச்சாரத்தில் குரு நேர் வச்சிங்கன்னா அந்த ஒரு காலம் வரும். அதில் வேலை கிடைத்தல், பதவி உயர்வு, இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கலந்து 9 கிரகம், அங்கிட்டு 9 9 81 காம்பினேஷன். அது இதுதான் நாடியினுடைய அடிப்படை. அந்த 91 81 தான் எல்லாமே இருக்கும் பலன்கள். சார் சொன்னபடி அதே மாதிரி இன்னொன்று சூராசியமான விஷயம், பணம் எல்லாத்துக்கும் வேணும். அது காரணம் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரனோட சனி எப்பொழுதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகுதோ, இன்றைக்கி எல்லாமே 50 வயசுக்கு மேலே இருக்கும். ரிவர்ஸ் அடித்து பார்த்துக்கலாம். நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல எப்பொழுது சனி வந்ததோ அன்றைக்கி பணம் கிடைக்கும்னு அர்த்தம், அல்லது பணத்துக்கு தகுதியான ஒரு சொத்து கிடைக்கும்னு அர்த்தம். பிறந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கிறதோ அங்கு கோச்சார சனி செல்லும் பொழுது, இப்போ எப்படி குருவுக்கு உதாரணம் சொன்னோன்னா சனிக்கு சொல்லுவோம். சனி இப்போ எங்கே இருக்குது? மீனத்தில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரேவதி இன்னும் போகலை. ரேவதிக்கு ஏன்னா இந்த மார்ச்சில் தான் சனி பயிற்சியாகி அங்கே உள்ளே போச்சு. இன்னும் 2 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்கும். இப்போ சனி வக்கரத்தில் கீழே வருது, அது வேறு. வக்கரத்துக்குன்னு தனி பலன் இருக்குது. அப்போ சனியினுடைய மூமெண்ட்டு போய் இப்போ சனிக்கு வந்து 1 டிகிரிக்கு 1 மாதம் ஆகும். சனி ஒரு கட்டத்துக்கு 2 வருஷங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அப்போ 30 டிகிரிக்கு 30 மாதம். அப்போ 1 டிகிரிக்கு 1 மாதம். சனி நகர்வது 1 டிகிரிக்கு 1 மாதம். இப்போ கணிதம் என்னென்னா, சனி வந்து 20வது டிகிரியில் சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்குவோம். மீனத்தில் 20வது டிகிரியில் சுக்கிரன் இருந்தால் இந்த சனி 20வது டிகிரி போய் என்னைக்கு சந்திக்குதோ அன்னைக்கு பணம் கிடைக்கும், அல்லது பணத்துக்கு தகுதியான சொத்து கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னது பூரா பாசிட்டிவாக சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? கல்யாணம் இப்போ, வேலை கிடைக்கிறதப்ப, பணம் கிடைக்கிறது எப்போன்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் தடைன்னு ஒன்று வரணும்ல. எல்லாமே ரோட்டில் போனால் போயிட முடியுதா? டிராஃபிக் வருது, சிக்னல் இருக்குது, ஒருத்தன் போயிடுறேன், ஒருத்தன் நிற்கிறேன், அதெல்லாம் இருக்குது. எப்பொழுதெல்லாம் பிறந்த ஜாதத்தில் இந்த சனி போய் சுக்கிரனை தொடுவதற்கு முன்னாடி, சுக்கிரன் 20 டிகிரியில் இருக்குதுன்னா அதுக்கு 18 டிகிரியில் கேது இருந்தால் பணத்தை கிடைக்க விடாமல் தடுக்கும். பிறந்த ஜாதகத்தில் தடுக்கும். எப்பொழுதுமே தடுத்துட்டு இருக்குமா? பணம் இல்லாமல் யாருமே லைஃப்பில் பிறந்தே வரவங்களாம் காசு கொடுக்குறாங்களே. குழந்தையாக இருந்தாலும் காசு கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடம் போகிறப்போ காசு தராங்க. நம்மளாம் சம்பாதிக்கணும். பணம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் கிடையாது. பிச்சை எடுத்தால் கூட காசு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் பணம் எல்லாத்துக்கும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த தடையை இன்னொரு விஷயம், பிறந்த ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்தோ திரிகோணத்தில் இருந்தால் கன்ஃபார்மாக சொல்லலாம் அந்த காலத்தில் பணம் கிடைக்கும். பிறந்த ஜாதகத்தில் சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் திரிகோணத்தில் இருந்தாலும், ஒன்றுக்கு ஒன்று திரிகோணத்தில் இருந்தாலும், எப்பொழுதெல்லாம் சுக்கிரனை சனி சந்திக்கிறதோ அப்பொழுது பணம் கிடைக்கும். பணங்கிறது பதிலாக சொத்துன்னு எடுத்துக்கங்க, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒன்று. இது 2 நட்பு கிரகங்கள். இப்போ சொன்ன விதியில் என்னென்னா, பிறந்த கால கிரகங்களோட கோச்சார கிரகங்களை சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலன்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன். நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் நமக்கு தெரியும். பிறந்த காலத்தில் உள்ள நட்பு கிரகத்தை கோச்சார நட்பு கிரகம் சந்தித்தால் நல்ல பலன் நடக்கும். என்ன பலன்? அந்த காரக ரீதியான பலன் நடக்கும். சனினா வேலை, சுக்கிரன்னா அது தூண்டுதல் பண்ணக்கூடியது. திருமணம் பண்ணும்போது ஆணுக்கு சுக்கிரன் மனைவி குறிக்கும், சுக்கிரன் பணத்தையும் குறிக்கும். இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிளானட்டுக்கு வந்து அனிமேட், இன்அனிமேட் 2 இருக்குது. அனிமேட்னு என்ன? உயிர்காரகன். இன்அனிமேட்டுங்கிறது உயிரற்ற காரகன். இப்போ சுக்கிரன்கிறது நமக்கு தெரிஞ்சது என்ன? பணம்னு சொல்லிட்டான், சொத்து சொல்லிட்டான், வாகனங்கள், மனிதன் விரும்பக்கூடிய அனைத்து ஆடம்பரமான பொருட்கள் அனைத்தையும் சுக்கிரன். இப்போ சனி போய் சுக்கிரன் சந்திச்சா பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டான். இது ரைட்டு. இன்அனிமேட் சுக்கிரனுக்கு என்ன அப்படின்னா,
அனிமேட்டுங்கிறது என்னன்னா இது இன்னனிமேட். இந்த பணங்கிறது அனிமேட் என்பது சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும், மகளை குறிக்கும், கூட பிறந்த சகோதரியை குறிக்கும். சுக்கிரன் என்பது இதெல்லாம் வந்து இந்த நான் கொடுக்குற புக்கிலே இருக்கும், அது நீங்கள் அப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துங்க. அது இது காரக புக்கு தான். நாடியில் வந்து சுக்கிரன் என்பது மனைவி சகோதரி முதல்ல, ஏன்னா உடன் பிறந்தது, திருமணத்துக்கு பிறகு மனைவி ஆயிடுறாங்க, அதுக்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தால் அது சுக்கிரன். இதெல்லாம் வந்து இது. இப்போ இந்த அனிமேட்டு இன்னிமேட்டு என்ன சொல்கிறதுன்னா, ராகு பிறந்த ஜாதகத்தில் ராகு சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் திரிவோணத்தில் இருந்தாலும் மனைவி பிரிவான்னு அர்த்தம். ஏன்னா ராகு ராகு அல்லது கேது. ராகுங்கிறது டெட் எண்டு, கேதுங்கிறது தேர் இஸ் எ சான்ஸ் ஆஃப் ரீயூனியன் அர்த்தம். இந்த கணவன் பிரிஞ்சு போயிட்டாரு திருப்பி சேர்ந்து வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணோட ஜாதகம் டக்குன்னு செவ்வாய் கேது இருக்கான்னு பாருங்கள், கேள்வி வரும். இப்போ வந்து மாந்தியை பற்றி டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் தான் குழப்பம் நிறைய பேருக்கு. ஏன்னா புக்கில் யூடியூப்பில் மாந்தி கணிதம், அந்த லக்ன கணிதம் மாதிரி அதை குழி ஆதி இந்த பரம அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சுருக்கமான ஒரு வேலை பாடப்புத்தகத்தில் இல்லாமல் நான் வகுப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள். பாடப்புத்தகத்தில் கணிக்கிறது பார்த்தீங்கன்னா மண்டை காஞ்சு போயிடும். இப்போ இதை போர்டாக நினச்சிக்கங்க, நோட் இருந்தால் நோட்டில் எழுதுங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு எழுதுங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வரைக்கும் எழுதுங்க. நோட்டு இருந்தால் நோட்டில் எழுதுங்க. மேலே ஞாயிறு அல்லது இங்கிருந்து போங்க, கீழே சனியிலிருந்து 2 போடுங்க, சனியில் 2 போடுங்க, சனினே 2 எழுதுங்க. அதுக்கு மேலே 4 நாளை கூட்டிகிட்டே மேலே போங்க, ஞாயிறு வரைக்கும். சனி 2, வெள்ளிக்கிழமை 6, வியாழக்கிழமை 10, அப்புறம் புதன்கிழமை 14, செவ்வாய்க்கிழமை 18, திங்கக்கிழமை 22, 18 நாள் 22, ஞாயிற்றுக்கிழமை 26. நான் முதல்ல 26 இருந்து குறைக்க சொல்லலான்னு பார்த்தேன். இப்போ இங்கே ஒரு அட்டவணை வந்துருச்சு உங்களுக்கு. எல்லாத்தையும் 6ஆல் பெருக்கிருங்க, எல்லாத்தையும் இன்ட்டு 6ன்னு போட்டு பெருக்கிருங்கண்ணே. ரொம்ப பெரிய பெருக்க கஷ்டமாக இருந்தால் சனியை பெருக்க ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சனி 2, ரொம்ப சின்ன பெருக்கள் 6ஆல் பெருக்கலாம்ல. 6 12 முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே ஒன்று பெருக்குங்க. 6ஆல் பெருக்கிறது கால்குலேட்டர் பெருக்கினாலும் சரி, கையில் பெருக்கினாலும் சரி, இதெல்லாம் ஒன்று. இது வந்து பெருக்கி வச்சுங்க ஒரு தொகை. இதுதான் மாந்தி நாளிகை. இதை என்ன செய்யணும்னா, இன்னைக்கு சூரியன் எங்கே இருக்குன்னு தெரியும், டிகிரி தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சூரியனுடைய டிகிரி போடுங்க. இதுதான் மாந்தியினுடைய டிகிரி. 175 சூரியனுடைய பாகையோட நீங்கள் 6ஆல் பெருக்கி வந்து பாருங்க. என்ன கிழமை அன்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த கிழமையை தூக்கி அங்கே கூட்டிடுங்க. அதுதான் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன வருது? 173ஓட 12 கூட்டுங்க, 185 வருதா? 185 எந்த ராசியில் வருது? விருச்சிகத்தில் வரும், இதில் துலாத்தில் வரும். அப்போ துலாத்தில் மாந்தி இருக்கிறது. இப்போ என்னென்னா, இதே மாதிரி ஒவ்வொரு நாளுங்க நீ எழுதி வச்சுருக்கீங்க, 6ஆல் பெருக்கியிருக்கீங்க. அது வந்து அந்த கிழமைக்குள்ள நாளிகை. நீங்கள் என்ன செய்யணும்னா, என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு சூரியன் தெரிஞ்சு வரும். இன்றைக்கி புரட்டாசி மாதம், இன்றைக்கி 150லேருந்து 100 அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே 23 எழுதியிருந்தாங்கன்னா 150 + 73. அப்போ சூரியனோட டிகிரி. இன்றைக்கி சூரியன் எந்த பாகையில் இருக்கிறதோ அந்த பாகையோட நீங்கள் கழித்து அந்த நாளிகை கூட்டி வச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சு வரும் என்னைக்கு ஒரு அதுதான் மாந்தி இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு வந்த உடனே லக்னம் போடுங்க, அப்ராக்சிமேட்டாக போடலாம். கொஞ்ச நாள் போட்டு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓரையே மனசுக்குள்ளே போட்டுக்கலாம். மாந்தியும் கொஞ்ச நாள் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ மாந்தி கெடுதல் பண்ண, இப்போ 4ல் மாந்தி வந்து செஞ்சுக்க, லக்னம் போடுறீங்க அந்த நேரத்துக்கு 4ல் மாந்தி இருந்தால் 4னுடைய காரகம் பாதிக்கப்படும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. 4னுடைய காரகம் என்ன? உயிர்காரகன் தாயார், வண்டி வாகனம் உயிரற்ற காரங்கள். அப்போ இதெல்லாம் இடைஞ்சலாகும். வண்டி வாங்கினீங்கன்னா லோன் வண்டி வாங்காத, வீடு கட்டினா பாதியில் நின்று போயிடும், அம்மா பற்றி கேள்வி கேட்டாங்கன்னா டேஞ்சர். இந்த மாந்தி பிரச்சனம் பார்க்கும்போது எந்த இடத்துக்கு வருதோ அதெல்லாம் நெகட்டிவாக சொல்லுங்கள். 10ல் வந்ததுன்னா தொழிலை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கணிதம். சரி, இது வச்சுக்குவோம். குழந்தைய பாக்கியம் இருக்கான்னு கேட்பாங்க எல்லாரும். குழந்தைய பாக்கியம் இருக்கான்னு கேட்குறதுக்கு ஜீவஸ்புடன் சேத்திரஸ்புடன் படிச்சிருப்பீங்க, மூல நூலில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாதகம் கேட்டாங்கன்னா புத்திரபாக்கியம் இருக்கான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏன்னா கொஞ்சம் நேரம் தானே பார்க்குறாங்க. லக்னத்துக்கு 5ஆம் இடம் எடுக்கிறோம், இருக்குங்க, 5 விட்ட 9 பாரு, அது கூட சேர்ந்தா போயிடலாம். நம்மளுடைய ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஏற்கனவே புக்கில் உள்ளதை நான் எதுவுமே தனியாக எங்கேயுமே சொல்ல.
சேத்திரஸ்புடம்னு ஒன்று இருக்குது, ஜீவஸ்புடம்னு ஒன்று இருக்குது. ஜீவஸ்புடங்கிறது ஆண்களுக்காக பார்ப்பது, சேத்திரஸ்புடம் என்பது பெண்களுக்காக பார்ப்பது. எப்படி பார்க்குறதுனா 3 கிரகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்போ எனக்கு மறந்து போயிடும், அது மறக்காமல் இருக்கிறதுக்கு அதையும் நான் வழி சொல்லிடுறேன். இந்த 3 கிரகங்களையும் கூட்டணும். பெண்களுக்கு 3 கிரகங்கள் நான் வேகமாக சொல்கிறேன். குரு, சந்திரன், செவ்வாய். எழுதுனா எழுதிங்க. இந்த 3ஐயும் கூட்டணும். பெண்களுக்கு சேத்திரஸ்புடம், குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்கு ஒரு மெத்தடு. குரு, சந்திரன், செவ்வாய், இது 3 பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து ஜீவஸ்புடம், அதே குரு, சூரியன் ப்ளஸ் சுக்கிரன். சரி, இந்த 3ஐயும் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு வந்து கூட்டி ஒரு டிகிரி வரும். டிகிரி இப்போ கணக்கு பண்ணாதீங்க. இந்த 3ஐயும் கூட்டி ஆண்களுக்கு பார்க்கும்போது இந்த 3, பெண்களுக்கு பார்க்கும்போது இந்த மீனை முடிஞ்சால் அங்கிட்ட திருப்பி 0 மேசம் வந்துடும். 360க்கு மேலே போனால் 360 கழித்து இங்கிட்டு கொண்டாந்துருங்க. 700க்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 720 கழிச்சுங்க. 360 கழித்து கொண்டு வந்துருங்க. இது ஏதோ ராசியில் இந்த டிகிரி விழுகுமா இல்லையா? அந்த டிகிரி பெண்ணுக்கு பார்க்கும்போது பெண் ராசியாக இருந்தால் குழந்தை உண்டு. கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு நவாம்சம் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டு. பெண்ணுக்கு சொல்லியிருக்கேன். எது? சந்திரன், செவ்வாய், குரு 3ஐயும் கூட்டி அந்த டிகிரி வந்து பெண் ராசியில் பெண் நவாம்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டு. ராசியில் ஆண் ராசியும் மாறி வந்திருந்தால் பரிகாரத்தின் மூலமாகன்னு மூல நூல் எழுதியிருக்கு. நம்ம இன்றைக்கி அப்படி சொல்ல வேண்டாம். அது பெட்ரிசி சென்டர் நிறைய வந்துருச்சு, வைத்தியம் பார்க்க சொல்லிடலாம். இப்போ மொத்தத்துக்கே அதை சொல்லிடலாம். அதை சரி, 2மே வந்து ஆண் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை இல்லைன்னு மூல நூலில் இருக்குது. ஆனால் இன்றைக்கெல்லாம் விஞ்ஞானம் சவாலாக இருக்கிறது. 60 வயசுக்கு பெண்ணு கூட குழந்தைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அடுத்தது. ஜாதகம் கேட்க வந்தாங்க, நம்மளாம் என்ன சொல்லலாம், எங்கள் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி ஏன் போய் ஜோசியம் பார்க்குறீங்கன்னு சொல்கிறதும் உண்டு. ஏன்னா இந்த ஆப்பில் வரும்போதெல்லாம் இது வந்து பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து நான் சொன்ன 3ஐயும் கூட்டி ஆண் ராசியில் ஆண் நவாம்சத்தில் வந்தால் கண்டிப்பாக குழந்தை உண்டு. ஆணுக்கு ஒன்று ராசி நவாம்சம் மாறி ஆண் பெண் ராசியாக வந்தால் அது எப்படி ஆண் பெண்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நவாம்சத்தை வச்சு எடுத்துடலாம். இந்த டிகிரி கிடச்சுன்னா உங்களுக்கு டிகிரி ஈஸி. அப்படி 2மே ஒன்று மாறி இருந்தால் பரிகாரம் அல்லது நம்ம வந்து வைத்தியத்தின் மூலமாக சொல்லலாம். 2மே பெண் ராசியாக தான் குழந்தை இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள். சில பேர் பரிகாரம் பண்ணுற எண்ணத்திலேயே ஒரு நெகட்டிவ் சொல்லுவாங்க. சும்மா வந்ததே குழந்தை இருக்குது போனா போயிட மாட்டாங்களே, இந்த இதெல்லாம் டிகிரி கூட்டி பார்த்து உனக்கு ஆண் ராசி ஆன வசதி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்வதற்கு மூல நூலில் இந்த வார்த்தை இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ நோட்டில் எழுதிட்டீங்க நான் சொன்னது போராத்தையும். இப்போ ஒரு 2 பேருக்குமே குழந்தை போர்டில் எழுதுகிறேன். நான் இந்த கிளாஸ் எடுத்து போர்டு தான் எனக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. டக்குன்னு போய் சொன்னால் எழுதுவாங்க. இப்போ ஈஸியாக இருக்குது புரியறதுக்கு. ஆணுக்கு வந்து 2 பேருக்குமே குழந்தை உண்டு. நான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வந்து கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், ஆணுக்கு சுக்கிரன். இப்போ வந்து போர்டில் எழுதும்போது ஆணுக்குன்னு பார்க்கும்போது சூரியன் எழுதிக்கிங்க முதல்ல, பெண்ணுக்கு எழுதும்போது சந்திரன் எழுதிக்கிங்க. 2 பேருக்குமே குழந்தை தான் வேணும். குருவை போட்டுக்குங்க. ஆணுக்கு சூரியன் எழுதிக்கிங்க, பெண்ணுக்கு எழுதும்போது சந்திரன் எழுதிக்கிங்க. அங்கே வந்து 2 பேருக்குமே குழந்தை வேணும், ப்ளஸ் குருன்னு எழுதிக்கிங்க. மிச்சம் 1 பாக்கி நிற்குது. பெண்ணுக்கு யார் தேவை? குழந்தை வர கணவன் தேவை, செவ்வாய் போடுங்க அங்கே. அதேமாரி ஒரு ஆணுக்கு யார் தேவை? மிச்சம் ஒரு குழந்தை வர ஒரு மனைவி தேவை, சுக்கிரனை போட்டுக்குங்க. இது மறக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லும்போது திருப்பி நோட்டை பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. நோட்டு கை கிடைக்காது. ஜோசியர் நம்ம கஸ்டமர் உட்காந்துருக்கும் போது அந்த நோட்டு கிடைக்காது, கிடைச்சாலும் அந்த பக்கம் கிடைக்காது. அதனால் இது ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு மெத்தேடு. இது ஒரு சின்ன ஒரு மாந்தி சொன்னேன், இதை சொன்னேன். சிலது பணம் கிடைக்கிறது, வேலை கிடைக்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். ஒரே நேரத்தில் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கேன்.